ஏர்போர்ட் அமைப்பதற்கான அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குறிப்பாக கர்நாடகாவில் பெங்களூர் ஒட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய எல்லையான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஒரு விமான நிலையம், சர்வதேச அளவில் ஒரு விமான நிலையம் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதே போன்று ஒரு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் சென்னைக்கு இரண்டாவதாக தேவைப்படக்கூடிய சூழல்ல அதற்கான இடத்தேர்வு ஏற்கனவே பரந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய சூழலில் இதற்கு இடைப்பட்ட தூரத்தில் ஆந்திராவும் அதில் பயனளிக்கக்கூடிய வகையில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அது அமையக்கூடிய வாய்ப்பாக இருந்து பெற்றக்கூடிய சூழல்ல மற்றொரு இடமாக ஆந்திரா மாநிலத்துடைய குப்பம் பகுதிகளில் ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கு ஆந்திரா முயற்சி செய்து வருகிறது. இதுபோல் அருகருகே சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான திட்டமிடல் இருக்கும் போது அதனால் வளர்ச்சி என்பதற்கான பாதிப்புகள் இல்லாமல் சீரான வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்படுவதற்குமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வரி பகிர்வு ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த வர்த்தகத்துல வரி நிலுவை இருந்தால் அந்த நிலுவை இருக்கக்கூடிய வரிகளை கேட்டு பெறுவது, அதே போன்று அந்த வரி பகிர்வில் இருக்கக்கூடிய விகிதாச்சாரங்களை நிர்ணயிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக இந்த கூட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக வரவேற்றிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அவர் நேற்றைய தினமே இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு நேரில் வந்து வரவேற்றிருந்தார். இன்று கூட்டம் நடைபெறக்கூடிய சூழலில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநில முதலமைச்சர்கள், அதே போன்று மற்ற யூனியன் பிரதேசத்தினுடைய பிரதிநிதிகளையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த கூட்டத்தில் விரிவாக இன்று மதியம் 3 மணி வரையிலும் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தமிழ்நாட்டினுடைய அதன் நிலைப்பாடு, அதுவும் குறிப்பாக கேரளா முல்லை பெரியாறுல புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு அரசு முல்லை பெரியாறுடைய நீர்மட்டத்தை அளவை உயர்த்துவதற்கான சட்டப்போராட்டம் நடத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த அணையை பராமரிப்பதற்கான தேவை உள்ளிட்டவை எல்லாம் வலியுறுத்துகிறது. அதற்கான ஒரு ஒத்துழைப்பை கேரளா அரசிடம் தமிழ்நாடு அரசு கேட்டுப்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கர்நாடகாவுடன் நமக்கு இருக்கக்கூடிய அந்த காவிரி நதிநீர் பங்கீடுல வறட்சியான காலங்களில், குறிப்பாக பருவமழை பொய்க்கக்கூடிய காலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நதிநீர் பங்கீடு உரிய அளவில் கர்நாடக அரசு திறந்துவிட மறுக்கக்கூடிய சூழலில் நீதிமன்றத்தை நாடி தமிழ்நாடு அரசு அதற்கான உரிமைகளை பெற்று வருகிறது. அதையெல்லாம் அது போன்ற ஒரு காலவரையமற்ற ஒரு முறையில சுமூகமான உடன்பாடு மூலமாக ஏற்படுத்த வேண்டும் என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக அரசு வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மேகதாதுவில் அணை கட்டுவது தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே கிடைக்கக்கூடிய குறைவான காவிரி நீர் பங்கீடை மேலும் குறைக்கக்கூடும் என்ற ஒரு அச்சநிலை நிலவக்கூடிய சூழலில் அது குறித்தும் கர்நாடகாவுக்கு எடுத்துக் கூறி அணை கட்டுவது தொடர்பான ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேற்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு சொல்லப்படுகிறது. மேலும் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அவரிடம் ஏற்கனவே ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு நல்லுறவு சுமூகமாக இருக்கக்கூடிய சூழல்ல கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு என்பது தொடர்ந்து நீண்ட காலமாக சென்னை குடிநீர் ஆதாரமாக கிடைத்து வருகிறது. பருவமழை பெய்யக்கூடிய காலங்களில் கிருஷ்ணா நதியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கீடு, அதே போன்று தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய நதிகளை ஒன்றிணைப்பதன் மூலமாக நதிநீர் பங்கீடுல சுமூகமான ஒரு இணக்கமான உறவு முறை மாநிலங்களுக்கு இடையே ஏற்படுத்துவது உள்ளிட்டவை எல்லாம் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் கடந்த கூட்டங்கள் நடைபெறும் பொழுது அவர்களுக்கு அந்த தலைநகர் நிர்ணயம் செய்வதில், அவருடைய மாநிலங்களுக்கு இடையே அந்த பங்கீடு செய்வதில் உள்ளிட்ட பல்வேறு பேச்சுவார்த்தைக்கான காரணங்களும் இருந்தது. இந்த சூழல்ல இந்த கூட்டத்தில் அடுத்த கட்டமாக அவர்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும், குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் காரிடோர் அனைத்து மாநிலங்களும் எதிர்பார்க்கக்கூடியவை, ஐடி செக்டார் மற்றும் வேலை வாய்ப்புகளை அனைத்து மாநிலங்களும் எதிர்பார்க்கின்றன. மேலும் வரக்கூடிய நாட்களில் செமிகண்டக்டர் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழல்ல மின்னணு சார்ந்த உற்பத்திகளை, அது சார்ந்த முதலீடுகளையும் ஈர்ப்பதற்கு மாநிலங்கள், குறிப்பாக தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதிக முனைப்பு காட்டக்கூடிய நிலையில ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அது கடும் அளவில் போட்டி இருக்கின்றன. பல்வேறு உலக நாடுகளில் முதலீடு செய்வதற்காக ஆந்திராவும் தமிழ்நாடும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளாக முதலீடு செய்ய வேண்டும், ஆந்திராவுக்குள்ளாக முதலீடு செய்ய வேண்டும் நிலையக்கூடிய சூழலில் ஒரு பிரிவான செக்டார் தொழில் அமைப்புகளை ஒரு மாநிலத்திற்கும் மற்றொரு மாநிலத்துக்கும் ஏற்படுத்தலாமா என்ற யோசனைகள் எல்லாம் கடந்த கால கூட்டங்களிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு முன்வைப்பு கூடிய யோசனையும் மத்திய அரசு மூலமாக இந்த முறை எடுத்து வைக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. முழுக்க முழுக்க அரசியல் தவிர்த்த மாநிலங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெறும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை மத்திய அரசு 2047 இந்தியா ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பாரதம், வளர்ந்த நாடு என்ற ஒரு இலக்கை நோக்கி நகரக்கூடிய சூழலில் அதற்கு மாநில அரசுகளுடைய பங்களிப்பு மிக முக்கியம். ஏனெனில் மாநிலங்களை தவிர்த்து நாடு வளர்ச்சி அடைய முடியாது.
மாநிலங்கள் வளரும் பொழுதுதான் நாடும் வளரும் என்பதை தான் உறுதியாக நம்புகிறேன் என்று பல முறை தன்னுடைய பேச்சில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல டீம் பாரத் என்ற அடிப்படையில இந்த 5 மண்டலங்கள் நாடு முழுவதும் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. தென் மண்டலம், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், மத்திய மண்டலம் என்று 5 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 மண்டலங்களும் வளர்ச்சியடையும் போதுதான் நாடு வளர்ச்சியடையும் என்பதை தான் உறுதியாக நம்புகிறேன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னதை கடந்த கிழக்கு மண்டல கூட்டத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுத்துக் கூறியிருந்தார். இப்படியான சூழல்ல ஒவ்வொரு மண்டலக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்பது வெவ்வேறு வகைகளாக இருக்கக்கூடிய சூழலில் அந்தந்த பிராந்தியத்துக்கு ஏற்ற அடிப்படையில் அதனுடைய தீர்வுகளை முன்மொழியக்கூடிய ஒரு வகையில மத்திய அரசு அதற்கான திட்டமிடல்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், அதே போன்று அதில் இருக்கக்கூடிய அந்த சவால்களை எல்லாம் நடைமுறையில சாத்தியப்படுத்துவதற்கும் அதனை சரி செய்வதற்குமான ஒரு சுமூகமான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இந்த கவுன்சில் கூட்டம் நடைபெறும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கோவளத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்காக கடுமையான அளவுல ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுத்திலும் இந்த கோவளம் தனியார் நட்சத்திர விடுதியை சுத்திலும் பல்முனைகளில் காவல்துறையினர் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த பகுதியை அணுகக்கூடிய சாலைகள் அனைத்திலும் பாதுகாப்புக்காக காவல்துறை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. மேலும் உள்ளே வரக்கூடிய வாகனங்களுக்கு பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். காவல்துறை வாகனமாக இருந்தாலும், காவல்துறை அரசு உயர் அதிகாரிகளுடைய வாகனமாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய பாஸ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்படியாக மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டம் முடிவடைந்ததற்கு பிறகாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயிலில் வழிபாடு நடத்த இருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாகவே அவர் மீண்டும் தன்னுடைய திட்டமிடல் படி பயணத்தை தொடர்வார், டெல்லி செல்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த கூட்டத்துல எத்தனை கருத்துருக்கள் பேசப்பட்டது என்ற விவரங்களும், அதில் எத்தனை சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்பட்டிருக்கின்ற விவரங்களும் கூட்டத்தினுடைய முடிவுல சொல்லப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கேரளாவில் நடைபெற்ற 30வது தென்மண்டல கவுன்சில் கூட்டத்துல நடைபெற்றக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் 26 விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டது. 5 தலைப்புகள் பேசப்பட்டது. உள்நாட்டு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, அதே போன்று வங்கிகள் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல், அதே போன்று உட்கட்டமைப்பு, போக்குவரத்து வசதிகள் மற்றும் போக்குவரத்து இணைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து பேசப்பட்டது. அதே போன்று மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீடு, நதிகளுடைய மேலாண்மை உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டது. மற்றும் இந்த தென் பிராந்தியத்தை பொறுத்தவரையிலும் கடலோரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, அதே போன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு, புதுவை உள்ளிட்டவை எல்லாம் கடலோரமாக இருக்கக்கூடியவை. தமிழ்நாடு தென் பிராந்தியம் என்பது இந்தியாவுடைய தென்கோடியாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பகுதி முழுவதும் நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் கடலோர பாதுகாப்பு என்பது மிக முக்கியமாக இருப்பதனால் கடலோர பாதுகாப்பு, கடலோர பகுதிகளில் ஆய்வு, அறிவியல் ரீதியான வளர்ச்சி, மேலும் இந்தியாவில் குஜராத்திலும் தமிழ்நாட்டிலும் தான் கடல் உள்ளாக காற்றாலை அமைப்பது தொடர்பான ஒரு திட்டமிடல் என்பது இருக்கிறது. அதுபோன்ற வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பசுமை ஆற்றல் மூலமாக மின் உற்பத்தி செய்வது மட்டுமின்றி அது தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அந்த மின்சாரம் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய நிலையில அது குறித்தான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கூட இடம்பெறலாம் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் கடல் சார்ந்த விவகாரம் குறித்தும் கடலோர பாதுகாப்பு குறித்தும் கூட பேசப்பட்டிருந்தது. அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்துக்குமான அந்த ரீஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அமையில கடந்த கூட்டத்தில் நடைபெற்ற போது தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பைஃபியூரிஃபிகேஷன் டிஸ்பியூட் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த முறை எத்தனை தலைப்புகளின் கீழாக எத்தனை பிரச்சனைகள் குறித்து பேசப்படும் என்ற விவரங்கள் குறித்து இந்த கூட்டத்துடைய இறுதியில அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக கொடுக்கப்படும் எனவும் அதனுடைய அந்த கருத்துருகள் மீது அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் என்னென்ன கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறார்கள், அதற்கான தீர்வு எதெல்லாம் எட்டப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களும் அப்போது வெளியிடப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தற்பொழுது கண்டெம்பரரியாக நிலவக்கூடிய பிரச்சனைகள் மிக முக்கியமானவை. காவிரி நதிநீர் பங்கீடுல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நதிநீர் பங்கீடு, குறிப்பா நமக்கு குறுவை சாகுபடி ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்திருக்க வேண்டும் மேட்டூர் அணையிலிருந்து. ஆனால் போதிய அளவு நீர் இல்லாததால் தண்ணீர் திறக்கப்படவில்லை. குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக சம்பா சாகுபடிக்காக தேவையான நீர் தேவைப்படக்கூடிய சூழல்ல அதற்கும் போதுமான அளவில் கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படாத சூழல் இருக்கிறது. அங்கு எப்போதெல்லாம் மழை பெய்கிறதோ உபரியான நீரை மட்டுமே தமிழகத்துக்கு திறந்து விட்டு கணக்கு காட்டிவிட முடியாது என்பதை தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய நிலையில காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, அதே போன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு என பல்வேறு வழிகாட்டுதல்கள் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் அதனை பின்பற்ற முடியாது என்ற நிலையை கர்நாடக அரசு தொடர்வதால் அவருடன் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் விஜய் விரும்பியதாக கூறப்படும் நிலையில் அதற்கான வாய்ப்புகள் தற்போதைய சூழலில் இல்லை என்பதால் இங்கே வர வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கூறிய நிலையில் அவர்கள் இருவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விவகாரம் குறித்து, காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரம் குறித்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமாக உடன்பாடு எட்டப்படுவதற்கான ஒரு முயற்சியை
2 மாநில முதலமைச்சர்கள் மேற்கொள்ளக்கூடும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய முல்லைப் பெரியாறு ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த உரிமையை மனையில் இருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டுவதற்கான பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை மூலமாகவும் சட்ட ரீதியாக மூலமாகவும் நிலைநிறுத்திருக்கக்கூடிய சூழலில் அந்த அணையை பராமரிப்பதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், அதற்கு கேரளா அரசு உடன் போதிய ஒத்துழைப்பு இல்லாமை உள்ளிட்டவை எல்லாம் இந்த கூட்டத்தின் போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்து கூறுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு அணைகளில் இருந்து நீர் என்பது திசை திருப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் மூலமாக அண்டை மாநிலங்களை நம்பி நீர் ஆதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு அண்டை மாநிலங்கள் தங்களுடைய உபரி நீரை கடலில் கலப்பதற்கு மாற்றாக மாற்று வழிகளில் தமிழ்நாட்டிற்கு அந்த நதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை திருப்பி விடுவதற்கான ஒரு யோசனையை இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் முன்மொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முல்லைப் பெரியாறு அணையை தமிழ்நாட்டுக்கு திருப்பி விட்டது போல தமிழ்நாட்டிற்கு மற்ற மாநிலங்களில் அதே போன்று கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் பெய்யக்கூடிய அந்த மழை நீரை கடலில் கலப்புவதை தடுப்பதற்கும் விதமாக தமிழ்நாட்டு பக்கம் திருப்புவது மட்டுமின்றி அதில் ஹைட்ரோ முறையில மின்சார உற்பத்தி செய்வதன் மூலமாக பசுமை ஆற்றலாக மின் உற்பத்தியும் அதிகரிக்க முடியும் என்ற ஒரு திட்டமிடலையும் ஒரு முன் யோசனையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.